ब्रह्मोपनिषदेवायं समगाः ध्यानावस्थितिदेवनसादर्शिं शान्तं निवदुस्वासवर्णः देवाय तस्मै नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्वस्मचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। चलो I'll start the class. Because the time will not have the chanting. Next class will have the chanting. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா 26வது ஸ்லோகத்தில் காமம் குரோதம் லோபம் மோகம் தியக்த்வாத்மானம் பாவயகோகம் ஆத்ம ஞான விஹீனா மூடா தே பச்சியந்தே நரக நிகூடா பார்த்துட்டு இருந்தோம். ஆத்ம ஞான விஹீனா மூடா, ஆத்ம ஞானம் இல்லாத மூடர்கள் தே பச்சியந்தே நரக நிகூடா, நரகத்தில் அவர்கள் துன்பப்படுகிறார்கள். நரகம் என்பது போன தடவை என்ன சொன்னேன், நரகம்ங்கிறது ஏதோ ஒரு இடம் இல்லை, இங்கேயே நரகம், இதுவே சொர்க்கம். இன்பம் துன்பம் ரெண்டுமே இங்கே இனஃப். நரகமாகறதுக்கும் வழி இருக்கு, சொர்க்கமாக இருக்கிறதுக்கும் வழி இருக்கு. இது சொர்க்கமாக இருக்கணும் அப்படின்னா ஆத்ம ஞானம், ஜீவன் முக்தி, இங்கேயே ஃப்ரீடம் ஃப்ரம் சம்சாரம், சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைந்து இங்கேயே ஜீவன் முக்தனாக இருந்தால் இருக்க முடியும். ஆத்ம ஞானம் இருந்தால், ஆத்ம ஞானம் இல்லாத விட்டால் சம்சாரத்தில் இங்கிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் சொல்றார். அதுக்கு சொல்றதே காமம் குரோதம் லோபம் மோகம் தியக்த்வா, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, காமம் குரோதம் லோபம் மோகம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு, தியக்த்வா ஆத்மானம் கோகம் பாவைய, நான் யார் என்ற ஆத்ம விசாரம் செய். அப்படின்னா ஆத்ம ஞானத்தை அடை. ஏன்னா ஆத்ம ஞான விஹீனா மூடா தீபச்சிந்தி நரகனி கூட. ஆத்ம ஞானம்ங்கிறது ஞானேன து கைவல்யம். எவ்வளவுதான் எல்லா காரியங்கள் பண்ணினாலும் என்ன, ஆத்ம ஞானம், இந்த ஞானம் இல்லாத விட்டால் மோட்சம் என்பது, விடுதலை என்பது கிடையாது. கீதையில் பார்த்தோம் இல்லையா, இதேதாம்சி சமித்தோக்னி பஸ்மசாத் குருத்தே அர்ஜுன ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருத்தே ததா. நமக்கு சஞ்சித கர்மம் எவ்வளவு நாள் இருக்கோ அத்தனை நாளைக்கு நம்ம மறுபிறப்பு எடுத்துக்கொண்டோ அந்த பாப்பத்தை, அதனுடைய பலனை நம்ம அனுபவித்துக் கொண்டு தான் இருக்க வேண்டும். அதனால் ஒரே வகையில் ஒரே வழி, நம்ம இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சார சக்கரத்திலேருந்து விடுபடணும்னா அந்த ஞானம், இந்த கர்மம் பூரா அழியணும். சஞ்சித கர்மம் எத்தனையோ மூட்டை இருக்கு, பெரிய மூட்டை இருக்கு, அது பூரா கரையணும். அது எப்படி கரையும்னா, அதை அனுபவிச்சு கரைக்கிறதுனா நடக்கிற காரியம் இல்லை. ஏன்னா இது கணத்தில் விழுந்தவன் 2 படி ஏறினா 3 படி இருக்கிற மாதிரி. நம்ம ஒரு புண்ணிய காரியத்தை பண்ணி நம்ம பாபத்தை கர்மத்தை அழிக்கணும்னு பார்த்தோம்னா என்ன, அதோட கூடவே பாபகர்மாவும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இன்னும் கொஞ்சம் சேர்ந்துட்டு இருக்கு. இது அழிக்க அதுவும் சேர்ந்துட்டு இருக்கு, அது கூட சேர்ந்துட்டு இருக்கு. அதனால ஒரே வழி ஞானம் தான். ஞானத்தை அடைந்தால் மோட்சம் பெறலாம் அப்படிங்கிறத சொல்றார். இதை முன்னாடி கூட சொன்னார். குருதே கங்கா சாகர கவனம் அத பரிபாலனம் பதவாத்தியானம் ஞான விஹீன சர்வமகே மதேன முக்திர்ன பஜதி ஜன்ம சதேன அப்படின்னு சொன்னார். இந்த ஞானம் இல்லாமல் முக்தி என்பது ஜன்ம சதேன. நீ 100 வருஷம் இருந்தாலும் என்ன, நீ 100 ஜென்மங்கள் எடுத்தாலும் உனக்கு அந்த ஞானம் இல்லாமல் முக்தி என்பது கிடையாது என்ன அப்படிங்கிறத சொன்னார் முன்னாடி. அதை இங்க ரீட்ரேட் பண்றாரு. இங்க என்ன இது சொல்லிட்டு அடுத்து இது படிக்கிறியா? கேயம் கீதா ஏயம் கீதா நாம சஹஸ்ரம் யம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம் யம் சஜ்ஜன சங்கே சித்தம்
தேயம் தீனஜனாய ச வித்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அது திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா மனசுல அந்த ஈஸ்வரன் இருக்கான்ங்கிறது மஸ்ட் பிகம் நேச்சுரல் ஃபார் அஸ். இப்போ என்ன சொல்றாரு, இப்போ ஞானம் இல்லாமல் மோட்சம் இல்லைன்னு சொன்னார். இப்போ ஞானம் அடையிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத அடுத்து இதுல சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாரு இதுல வந்து முக்கியமா அவர் என்ன சொல்றது என்னன்னா, இங்க ஜபம் பாராயணம் சாதனம் சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி அதுல ஜபம் பாராயணம், அப்புறம் தியானம், சத்சங்கம், பரோபகாரம், இதெல்லாம் வழின்னு சொல்ற. இப்போ பரோபகாரம்னா கர்மயோகம்னு வச்சுக்கலாம். நம்முடைய இதுக்காக பிறருக்காகவும் செய்யறதுங்கிறது பரோபகாரம், அது கர்மயோகம்ங்கிறது. என்ன உபாசனம், தியானம், ஈஸ்வர வழிபாடெல்லாம் உபாசனம், ஜபம் பாராயணம் எல்லாம் உபாசனம். என்ன சத்சங்கம் அப்படின்னு சொன்னார். சத்சங்கம்ங்கிறது இன்க்ளூட்ஸ் குருவை அடைந்து சாஸ்திரத்தை சிரவணம் பண்ணி சிரவண மனன நித்தியாசனம் மூலமா ஞானத்தை அடைவது. அதனால எல்லா மார்க்கத்தையும் அவர் இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார். அவர் என்னன்னு பார்க்கலாம், டீட்டெயிலா பார்க்கலாம். கேயம் கீதா நாம சஹஸ்ரம். கேயம் கீதா, கேயம்னா பாடணும் சொல்லணும். கீதா நாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சஹஸ்ரம். கீதைய பாராயணம் பண்ணு அப்படிங்கிறார். என்ன கீதைக்கு அவ்வளவு மகிமை இருக்குது. பாராயணம் பண்ணினாலே புண்ணியம். அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டான ஞானம். அதுதான் அதனுடைய விசேஷம். இதுல இந்த கீதை வந்து நம்ம சனாதன தர்மத்தில், நம்ம இந்து மதத்தில் நேம் ஒன் ஸ்கிரிப்சர், ஒன்ன சொல்லு விச் இஸ் இம்பார்ட்டன்ட் சொன்னா என்ன பண்ணுவா? பகவத்கீதை தான். அது எக்ஸாம்பிள், கோர்ட்ல வந்து அவன் சத்தியம் பண்றதே ஒரு புஸ்தகம் கூட பகவத்கீதை தான் கொடுப்பா. அதில் என்ன நீங்க பார்த்து ஐ ஹவ் நோட்டீஸ் திஸ். இந்த ஹோட்டல்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் ரூம்ல ஒரு புஸ்தகம் வச்சிருப்போம். கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு பைபிள் வச்சிருப்போம். என்ன ஹிந்துஸ்க்கு ஒரு பகவத்கீதை புஸ்தகம் வச்சிருப்போம். யூஸ்வலி சரஸ் ராதாகிருஷ்ணனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன். ஐ ஹவ் நோட்டீஸ்ட் எவ்ரிவேர் இட் இஸ் லைக் தட். கீதைங்கிறது நம்ம இதனுடைய முக்கியமான இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை பத்தி என்ன சொல்றாருன்னா, சங்கரர் என்ன சொல்றார், ஏன் இதுக்கு கிரேட்னா நமக்கு தெரியும், நம்ம கீதையில படிக்கிறோம், அது பண்றோம். ஏன்னா அது வந்து நம்ம வேதத்தினுடைய சாரம், மகா வாக்கியம் என்ன? தத்துவம் அசி, அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுடைய தத்துவம் அசிங்கிறது தானே சாந்தோக்கிய உபநிஷத்துல மகா வாக்கியம். வேதத்தினுடைய சாரம் பூரா அதுதான். நீதான் இந்த ஆத்மா, அந்த பிரம்மன்கிறது. அதை இந்த கீதைத்தினுடைய 18 சாப்டரும் முதல் 6 சாப்டர் வந்து இந்த தொம்பதத்தினுடைய அர்த்தத்தை சொல்றது. நடுப்புற இருக்கிற இது 6 சாப்டர் வந்து தத்பதத்தினுடைய அர்த்தத்தை சொல்றது, ஈஸ்வர ஸ்வரூபெல்லாம் பத்தி சொல்றது. கடைசி 6 சாப்டரும் அசிபதத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்றது. அதனால இந்த கீதை சாஸ்திரம்ங்கிறது ஈவன்தோ அது ஸ்ருதியை சேர்ந்து இருந்தால போனாலும், ஸ்ருதின்னா வேதம், இட் இஸ் நாட் ஒன் ஆஃப் தி உபனிஷத்ஸ். தச உபனிஷத்துல ஒன்றும் இல்லை. என்ன இருந்த போதிலும் அது ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. மகாபாரதத்தில் வருது, என்ன பாரத யுத்தத்தில் வருது. ஆனாலும் இதிகாசம் தான் அது. அதுக்கு ஸ்ருதியினுடைய ஸ்டேட்டஸ் இல்லை. அதுக்கு பேர் ஸ்மிருதின்னு பேரு. அடுத்த லெவல். ஸ்ருதிங்கிறது நேர பகவானால சொல்லப்பட்டது. ஸ்ருதி எல்லாம் ரிஷிகளாலையும் மற்றவர்களாலையும் ஏற்றப்பட்டது. என்ன இதனால இது ஸ்ருதியை சேர்ந்தது தான். ஆனாலும் வேதாந்த சாஸ்திரம் எடுத்தினா கீதை ஆக்குபைஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பொசிஷன். பிரஸ்தான திரயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சொல்லுவார். உபனிஷத்துக்கள், கீதை, பிரம்மசூத்திரம், இது 3ம் சேர்ந்து பிரஸ்தான திரயம்னுட்டு வேதாந்தத்தினுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை படிச்சா இதனுடைய சாரம் பூரா கிடைக்கிறதுன்னு சங்கரர் சொல்றார். இந்த இதை பத்தி கீத பாஷ்யத்துல சமஸ்த வேதாந்த சார சங்கிரகம், எல்லா வேதாந்தத்தினுடைய சார சங்கிரகம், அதனுடைய சாரத்தினுடைய புழிப்பு என்ன சங்கிரகபூதம் சமஸ்த புருஷார்த்த சித்தி, எல்லா புருஷார்த்தங்களையும் அடையக்கூடியதுங்கிற சமஸ்த புருஷார்த்தங்கள். புருஷார்த்தம்னா என்ன? தர்ம அர்த்த காம மோட்ச, இல்ல எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறார். என்ன ஏன்னா அதுல வந்து மோட்ச சாஸ்திரம், அது அல்டிமேட்லி இட் இஸ் மோட்ச சாஸ்திரம். ஆனா அட் தி சேம் டைம் அதுல என்ன பண்றார்? அர்ஜுனனை வந்து நீ யுத்தம் பண்ணி ஜெயி அப்படின்னு சொல்றார் இல்லையா? அவனுக்கு அர்ஜுனுக்கு மங்களத்தை கொடுத்தது அது. என்ன அவன் அந்த கீதை சாஸ்திரம் இல்லாதவனா அவன் வில்ல தூக்கி போட்டு ஓடுறவன் தான் இருந்தான். அவன் நான் சன்னியாசம் வாங்கிட்டு போறேன்னு சொல்லுவான் தானே. அவன் நிறுத்தி வச்சு அவனை சண்டை போட வச்சு அந்த யுத்தத்தை ஜெயிச்சான். ஜெயிச்சதோட இல்ல, அவனுக்கு அந்த ஆத்ம ஞானத்தையும் கொடுத்தார். சி பிரைமரி இஸ் மோட்ச சாஸ்திரம்.
நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு அத்தியாயம் முடிஞ்ச உடனே பகவத்கீதாசு உபனிஷத்ஸு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது இது மோட்ச சாஸ்திரம் தான், இது உபனிஷத் தான். இது என்ன உபனிஷத் என்ன சொல்றதோ அதை தான் கீதையும் சொல்றது. சொல்லிட்டு இதுல ஒரு ஐ தாட் ஐ வுட் ஜஸ்ட் இந்த கீதையை பத்தி சொல்றது மகாத்மா காந்தி இது சரஸ் ராதாகிருஷ்ணனுடைய கீதை இதுல அந்த அவருடைய ரைட்டிங் ஆன் கீதா அதுல சொல்றவர் ஓப்பனிங் இதுல ராதாகிருஷ்ணனுடைய புக்கினுடைய இப்போ யூ see the open the first page, this is what appears. மகாத்மா காந்தி சொன்னாரா, I find great solace in Bhagavad Gita when disappointment stares at me and all alone I do not see one ray of light. I go back to Bhagavad Gita. I find a verse here and a verse there and I immediately begin to smile in the midst of overwhelming tragedy. And if they have left no visible scars on me, I owe it all to the teachings of Bhagavad Gita. யாரு காந்தி சொல்றார். என்ன அவர் பொலிட்டிக்கல் இதில் அவர் லைஃப்ல பகவத்கீதை ஒரு ஆதாரமாக வச்சு பண்ணினார். வினோபா பவே கூட கீதையை பற்றி எழுதியிருக்கார். அவருடைய கீதை உரைகள் தமிழில் கூட டிரான்ஸ்லேஷன் ஆகி வந்திருக்கு. என்ன ஸோ கீதைக்கு அவ்வளோ முக்கியம். பாலகங்காதர் திலக் has written about Gita. I am talking about these people. Apart from all the ரிஷிகள் இவாழ்லாரும் பெரியவாழ்லாரும் பண்ணது சங்கராச்சாரியோட பாஷ்யம் அதெல்லாம் தவிர சொல்றேன். இந்த மாடர்ன் கான்டெக்ஸ்ட் இட் இஸ் மீனிங்ஃபுல். ஆல்டோஸ் ஹக்ஸ்லின்னு ஒரு சயின்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள், பெரனியல் ஃபிலாசபின்னு ஒரு புக் எழுதினாமோ, பாயிண்ட் கவுண்டர் பாயிண்ட் எல்லாமே எழுதியிருக்கான், நிறைய புக்குங்க எழுதியிருக்கான், புத்தகம் எழுதியிருக்கான். அவன் சொல்கிறான் பகவத்கீதா இஸ் த கிளியரஸ்ட் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் சம்மரி ஆஃப் பெரனியல் ஃபிலாசபி. ஹென்ஸ் இட்ஸ் என்டியூரிங் வேல்யூ நாட் ஓன்லி டு இண்டியன்ஸ் பட் ஃபார் ஆல் மேன்கைண்ட். அப்படி அது அவ்வளவு முக்கியமான ஒரு இது. என்ன அதை புரிஞ்சுட்டோம்னா நம்ம வேதாந்தத்தினுடைய சாரம் பூரா புரிஞ்சுட்டோம். அதில் என்னென்னா உபனிஷத்துக்களாக கொஞ்சம் டிஃபிகல்ட் அண்டர்ஸ்டாண்ட். கீதை வெரி ப்ராக்டிக்கல். நீங்கள் உங்களோட லைஃபோட அந்தந்த ஸ்டேஜில் கம்பேர் பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்கு, ஆம் ஐ ப்ரோக்ரஸிங் நாட் ப்ரோக்ரஸிங் அப்படிங்கிறத நீங்கள் கீதையை படிக்கிறது மூலமாக புரிஞ்சுக்கலாம். அது என்ன அதனால கேயம் கீதா கீதா அப்படின்னு அது முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்குறார். அப்புறம் கேயம் நாம சகஸ்ரம். நாம சகஸ்ரம்னு என்ன, விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிங்கிறார். இவர் சங்கராச்சாரியார் முதல்ல குருகிட்ட போய் சன்னியாசம் வாங்கிட்டு குருகிட்ட கோவிந்தாச்சாரியார்கிட்ட கோவிந்த பகவத் பாதாள்கிட்ட போனப்போ முதல்ல அவர் எழுதினதுன்னா சகஸ்ரநாம பாஷ்யம் எழுதுனதுதான் சொன்னார் அவர்கிட்ட. உங்களுக்கு தெரியும் சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் எப்படி வந்தது, மகாபாரதத்தில் பீஷ்மர் இந்த அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருந்தப்போ அப்போ அவர் உபதேசம் பண்ணின இது என்ன யுதிஷ்டரை போய் கேட்குறார். 6 கேள்விகள் கேட்கிறார். கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம்வியாப்பேக்கம் பராயணம் ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்தா பிராப்னுயூர் மானுவாசுவம் கோதர்ம சர்வதர்மானம் பவத பரமமத கிஞ்சபன் முச்சதே ஜந்துஹு ஜன்ம சம்சார பந்தனாத். கிம் ஜபன் எந்த ஜபத்தை பண்ணினால் ஜந்துஹுனா மனுஷன் எல்லாம் ஆல் பீயிங்ஸ் சம்சார பந்தத்திலிருந்து முச்சித்தை விடுபடுகிறார்கள் அப்படின்னு எந்த ஜபத்தை பண்ணினா சம்சார பந்தத்தில் விடுபடுகிறார்கள் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு தான் பதில் விஷ்ணு சஹஸ்ரநாமம். என்ன அப்படிப்பட்ட ஒரு இது என்ன அதுதான் அவர் பதில் சொல்றது. அநாதி நிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்தியம் சர்வ துக்காதி கோபவேத். என்ன அந்த விஷ்ணுவை ஸ்மரிச்சேன்னா உன்னுடைய எல்லா துக்கத்திலிருந்து விடுபடுவீர்கள் சொல்லிட்டு இந்த சஹஸ்ரநாமத்தை சொன்னதாக சாஸ்திரங்களை சொல்றது. என்ன அதனால இது கீதா படிக்கிறதும் சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது. பாராயணம் நம்ம இதில் என்ன பாராயணங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் நம்மளுடைய சாதனையில். இதெல்லாம் ஆத்மீக சாதனையில் முன்னால் போகிறதுக்கு ஆனால் வழிகள் சஹஸ்ரநாமம் கீதை மனசை இறைவனிடம் நிறுத்துவது. என்ன என்ன இதனுடைய சாதனைன்னா என்ன, நம்ம ஓடிண்டே இருக்கோம், வெளி விஷயங்கள் நம்ம எழுத்துட்டே இருக்கு, குடும்ப பிரச்சனைகள், ஆஃபீஸ் பிரச்சனைகள், எத்தனையோ விஷயங்கள். என்ன இந்த காலத்தில் அதுவும் லிவிங் இஸ் பிகம் காம்ப்ளிகேட்டட். நம்மளே ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷனை உண்டு பண்ணிட்டோம். இது வேணும் அது வேணும், இது இல்லாமல் முடியாது அது இல்லாமல் முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதை கொண்டு வருது இல்லையா. பைப்பில் தண்ணி வரணும்னா போச்சுன்னா பிளம்பரை கூப்பிடணும், எலக்ட்ரிக்கல் ஃபெயில்னா எலக்ட்ரீஷியனை கூப்பிடணும். 100 சமாச்சாரங்கள் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டோம் இல்லையா. அதனால இந்த இதில் சிக்கலில் மாட்டிட்டு நம்ம பகவானை பற்றி நினைக்கிறதுக்கு எங்கட்டாயம். அதனால சொல்கிறார் நீ பண்ணணும், அதை ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் யுவர் சாதனா. உனக்கு மோட்சம் முக்கியம்னா என்ன, மோட்சம் முக்கியம்னா இது பண்ணி ஆகணும் அது சொல்லிட்டு சொல்கிறார். சொல்லிட்டு தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம். அஜஸ்ரம்னா எப்பொழுதும் ஸ்ரீபதி ரூபம் தேயம். விஷ்ணுவை தியானம் பண்ணணுங்கிற மனசில் நிலையில் நிறுத்தணும். என்ன ஒரு நாளைக்கு ஒரு சம்டைம் யூ ஹேவ் டு சிட் அண்ட் மனசை ஒருமைப்படுத்தி இந்த ஈஸ்வரனை பற்றி நினைக்கணும்.
ஈஸ்வரனை பற்றி ஏன் நினைக்கணும் அப்படின்னா அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவன் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற சக்தி, நம்மளுடைய எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். பார்க்குறோம் இல்லையா? இப்போ கீதையில் 7, 8, 9, 10க்கு வந்துட்டோம் சாப்டரில். அதில் எல்லாத்துலேயும் அதைத்தானே ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்கார். என்ன? ஈஸ்வரனுடைய கீர்த்தியை பெருமையை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கார் இல்லையா? ஸோ அவனை வாழ்க்கையில் கொண்டு வரணும். பிரிங் காட் இன் டு யுவர் லைஃப். அவன் மொத்தம் இருக்கான் அப்படின்னுட்டு என்ன, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம். அப்புறம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம். சஜ்ஜன சங்கே, சஜ்ஜன நல்லோர்களுடைய சேர்க்கையில் என்ன, அதில் மனசை செலுத்து என்ன அப்படிங்கிறார். என்ன? அந்த சத்சங்கம், சத்சங்கத்தினுடைய இது முன்னாடி சொன்னார் இல்லையா? சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிശ്ചல தத்துவம், நிശ്ചல தத்துவே ஜீவன் முக்தி அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது சத்சங்கம். இங்கே சத்சங்கம்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இல்லையா, துர்லபம் திரயமேதத்து மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷஸ்ய தேவாக்ரேன ஹேதுனா தேவாக்ரேன தேவானுகிரக ஹேதுனா துர்லபம் திரயமேதத்து தெய்வானுகிரக ஹேதுனா மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரேயா அப்படின்னு விவேக சூடாமணியில் சொன்னார். இருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை பார்த்தோம் நம்ம. அப்போ மகாபுருஷ சம்ஸ்ரேயாங்கிறது இந்த சத்சங்கம், பர்டிகுலர்லி குரு கிட்ட சிரவணம் பண்ணுறதுங்கிறது. அந்த சத்சங்கத்தில் வந்தால் தானே. சத்சங்கம்னா என்ன? பஜனை, பாராயணம், ஸ்ரவணம் ஆல்சோ. என்ன? ஞானத்துக்கான வழி, ஞான யோகமும் அந்த சத்சங்கத்தில் தான் ஏற்படுறது. குருவோடு ஏற்படக்கூடிய சங்கமும் சத்சங்கம் தான் அது. என்ன? அது ரொம்ப முக்கியம். என்ன? நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் அப்படின்னு என்ன, இது ஸோ இது ரொம்ப முக்கியம். மனசை இங்கே கொண்டு வரணும்னா இந்த சத்சங்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்தோம் நம்ம சத்சங்கத்தை நிசங்கத்தும் போது பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம்னா, நமக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம இழுக்கிறது. நம்ம அதுலேருந்து விலகி இங்கே வரணும்னா என்ன, இதுக்கு ஒரு முயற்சி தான் நம்ம பண்ணணும் இல்லையா? ஏன்னா நேச்சுரல் இன்க்ளினேஷன் என்ன நமக்கு, நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, மனசு என்ன பண்ணுறது? அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இதை பார்க்கணுமா, அதை பார்க்கணுமா, என்ன மனசு வெளிநோக்கி தான் போகிறதே ஒழிய உள்நோக்கி வரதில்லை. நீங்கள் அதை இழுத்து வச்சால் ஒழிய இல்லையா? பராஞ்சகானி விதிர்நத் ஸ்வயம்பு பரான் பஷ்யந்து தஸ்மாத் பரான் பஷ்யந்து ந அந்தராத்மா. பகவான் படைக்கிறப்போவே நம்மளை எல்லா இந்திரியங்களும் வெளிநோக்கிற மாதிரி தான் படைச்சிட்டான். என்ன? உள்நோக்கி ஒன்று படைக்கிற. உள்நோக்கினா என்ன? உள்ள எத்தனை சமாச்சாரங்கள் நடக்கிறது, என்ன அதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சி பார்க்கறதுக்கே நமக்கு இல்லை இல்லையா? அதனால அதை இழுத்து, அந்த லகான இழுத்து இங்கே வச்சு அதை பற்றி நினைடா அப்படின்னு. மனசுங்கிறதே எசென்ஷியலி இட் இஸ் அவுட் கோயிங். அதனால அதை நிலை உள்ள இழுத்து இங்கே பண்ணுறதுங்கிறது, அதுக்கு இந்த மாதிரி அட்மாஸ்பியர் நெசசரி. சத்சங்கம் ரொம்ப நெசசரி. இங்கே வந்தால் நீங்கள் வேற பற்றி நினைக்கிறது இல்லை. ஏன்னா இதில் மனசு இருந்துன்னா வேற ஒன்லி மனசு இருக்காது. என்ன? இதில் இருக்க 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 இதில் ஒரு பிடிப்பு ஏற்படும். நமக்கு இதில் ஒரு பிடிப்பு ஏற்படணும். இதில் ஒரு ஆனந்தம் இருக்கணும், ஒரு இன்பம் இருக்கணும். இதில் எனக்கு ஒரு வழி இருக்குது, இதனால எனக்கு நல்லது நடக்க போகிறதுங்கிற ஒரு உறுதி நமக்கு வேணும். என்ன? அந்த முமுட்சத்துவத்தில் ஒரு ஈடுபாடு இருந்தால் தான் இதில் நம்ம வர முடியும். என்ன? அதனால அதுக்கு சத்சங்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த சத்சங்கமாக இருந்தாலும் சரி, ராமாயணம் கதை போய் கேளுங்கோ அல்லது வேறு எது வேணாலும் கேளுங்கோ, வேறெவர் காட் இஸ் தி பிரைமரி சப்ஜெக்ட். என்ன? அதுதான் சத்சங்கம்ங்கிறது. அதில் இருந்துட்டு ஞானத்துக்கு போகலாம். இந்த வேதாந்த சிரவணம், மன நிதித்தியாசனம், மோட்சம். என்ன? அதுதான் வழி, ஸ்டெப். என்ன? அது சொல்லிட்டு என்ன சொல்லப்பட அடுத்தாப்புல கடைசி இது ஒரு ஆர்டரில் சொல்ல, நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் தேயம் தீன ஜனாய ச வித்தம். வித்தம் பணத்தை, தீன ஜனாய தேயம் பொருள் இல்லாதவர்களுக்கு, வசதி இல்லாதவர்களுக்கு, அவர்களுக்கு உன் பொருளை கொடு. நீ ஏன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுன்னு நான் தான் இருக்கணும் பண்ணாதே. நீ அது ஏன் கொடு அப்படின்னு சொல்கிறேன்னா, இது பார்ட் ஆஃப் கர்மயோகம்னு சொல்லலாம். இதில் கர்மயோகம், உபாசனை, ஞான யோகம் எல்லாமே இதில் சொல்கிறார். ஒரு விதமாக சொல்கிறார் இவர். என்ன? முதல்ல என்ன சொன்னார்? பாராயணம், பஜனை, அதை பற்றி சொன்னார். முதல்ல கீத பாராயணம், சஹஸ்ரநாமம், ஈஸ்வர தியானம் பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் சத்சங்கத்தில் இருக்க வேண்டியதை பற்றி சொன்னார். அதில் சிரவணம், மனநம்லாம் வந்துடுறது, ஞான யோகம்லாம் வந்துடுறது. இங்கே என்ன சொல்கிறார்? தேயம் தீன ஜனாய ச வித்தம். பணத்தை அப்படின்னா இது கர்மயோகம் தான். இது உன்னை பற்றியே நினச்சிட்டு இருக்காது. நீ சம்பாதிக்கிறத ஷேர் வித் அதர்ஸ். என்ன?
மணி பணம் நம்ம ஒத்தொத்தர் ஒரு நல்ல நிலையில் இருக்காள்னா அது அவளுடைய சாமர்த்தியம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் என்ன. ஆனால் நம்ம ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸில் பிறந்ததுனால தானே நமக்கு. நம்ம சப்போஸிங் நான் படிப்பில் மேதாவி, நான் MBA பண்ணியிருக்கேன், ஹார்வர்டில் அதை பண்ணிருக்கேன், அதனால நல்ல பொசிஷனில் இருக்கேன்னா, நீ ஒரு ஃபேமிலியில் பிறந்தது உனக்கு யூ குட் அஃபோர்டு தட். எத்தனை பேர் அவளுடைய கர்மவினை பயனாக படிக்கிறதுக்கு கூட வசதி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கா. அதனால நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கோம், ஒரு எபிலிட்டி டு ஏர்ன் மணி எல்லாம் இருக்கிறதுன்னா அது நம்முடைய சொந்த இதனோட டோட்டலாக இல்லை. நான் அதுக்கு எத்தனைங்கிறது இல்லைன்னு நான் சொல்ல, இருக்கு புருஷார்த்தம் எத்தனைங்கிறது இருக்கு. ஆனால் அந்த ஈஸ்வர கிருபைங்கிறது இருக்கணும், அது இல்லாமனா முடியாது. இது என்ன, அது ஒரு காரணத்தினால் நம்ம நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல வசதியில் இருக்கிறதுனால நம்மளால் படிக்க முடிஞ்சு ஒரு நிலைமைக்கு வர முடிஞ்சுது. இதை நம்ம எப்போ பார்த்தாலும் நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்தோன்னா நமக்கு மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். என்ன, ஆஃப்டர் ஆல் நம்ம என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போகிறோம், இன்னும் கொண்டு வரல. இருக்கிறத நம்ம வி காட் அ பிக்கர் ஷேர் தேன் அதர்ஸ். மற்றவர்களுக்கு கிடைப்பதை விட நமக்கு கொஞ்சம் கூட கிடைச்சிது வெவ்வேறு காரணங்கள்னால. அதனால நத்திங் பிலாங்ஸ் டு அஸ். அது கூட கிடைச்சது நீங்கள் எடுத்து நீங்கள் போகிறதில்ல, போகிறப்போ அதையும் விட்டுவிட்டு தான் போகிறோம் என்ன. அதனால அவர் காந்திஜி என்ன சொன்னார், ட்ரீட் திஸ் அஸ் அ ட்ரஸ்ட். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை என்னுடையதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக அது இட் இஸ் வித் மீ அஸ் அ ட்ரஸ்ட் ஃபார் த பப்ளிக் குட் அப்படிங்கிற மாதிரி நினச்சின்னு நீ செய்ய. உனக்கு நீ எதுக்கோசம் உன்னுடைய கம்ஃபர்ட்டை திறக்க வேண்டாம் என்ன. வாட் எவர் ரீசனபிள் கம்ஃபர்ட் என்ன. இந்த இதை பற்றி சொன்னார் இல்லையா, இதுலேயும் எல்லாம் வருது, வைராக்கியம் இதில் தான் வருது இல்லை. சர்வ பரிகிரக போகத்தியாக கசிய சுகம் ந கரோதி விராக அப்படின்னு சொன்னார் இல்லையா. சுரமந்திர தருமூல விராகம், அந்த ஆசையை இல்லாமல் ஆசையை குறைத்துக் கொள்வது என்பது ஏன் சுகத்தை கொடுக்காது அப்படிங்கிறார் இல்லையா. அது ஏன்னா நமக்கு பொருள்கள் இருக்க 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 இப்போ தான் பார்த்தோம், பொருள்கள் இருக்க இருக்க அதனுடைய ப்ராப்ளங்களும் கூட கூட வருது என்ன. அதோட கூட ப்ராப்ளமும் வருது, மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம், அது நம்ம கைவிட்டு போச்சுன்னா ப்ராப்ளம், சம்பாதிக்கிறதும் கஷ்டம். இதெல்லாம் பண்ணியாவது மேலும் மேலும் பொருளை சேர்க்கறதுல என்ன பாயிண்ட் என்ன. அதனால தேயம் தீன ஜனாச்சய வித்தம், கஷ்டப்படுறவாளுக்கு உன்னால் முடிஞ்சதை நீ செய்யி, நீ கொடு. அது கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒன்றும் இந்த ரினன்சியேஷன் தியாக புத்தி வரும், சன்னியாச புத்தி. சன்னியாசம்ங்கிறது என்ன, நம்ம காவிய மாத்திரம் போட்டு இருக்கிறது சன்னியாசம் இல்லை. எந்த சமயத்திலும் எதையும் இழப்பதற்கு தயாராக இருப்பதுங்கிறது தான் சன்னியாசம்ங்கிறது. At any time I am prepared to lose anything including people. அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு மனசுல ஒரு உறுதி இருந்தா தான் அதுதான் சன்னியாசம்ங்கிறது என்ன. அதனால நம்ம அதை எப்படி கல்டிவேட் பண்ணிக்கிறதுன்னா, வைராக்கியத்தை எப்படி கல்டிவேட் பண்ணிக்கிறதுன்னா கொடுத்து கொடுத்து தான் பண்ணிக்கணும். must be prepared to give பார்ட்டிங், நம்ம விட்டு கொடுக்கறதுங்கிறது நமக்கு ஹேபிட்டாக வரணும். அது வந்ததுன்னா தான் அல்டிமேட்டாக நம்ம இந்த சந்நியாச புத்தியோடு இருக்க முடியும் என்ன. ஒரு காலத்தில் நம்ம கூப்பிட்டானா ரைட் ஐ எம் ரெடி எனி டைம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு நமக்கு இருக்கணும் என்ன. தேயம் தீன ஜனாச்சய வித்தம்னு சொன்னார். சொல்லிட்டு அடுத்த சுகத கிரியதே ராமா போகः பச்சாதந்த சரீரே ரோகः யத்யபி லோகே மரணம் சரணம் ததபி ந முஞ்சதி பாபாச்சரணம். கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இதில் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷன் தெரியும், அவனுக்கு ஒரு அழிவு உண்டு முடிவு உண்டுன்னு தெரியும். இருந்த போதிலும் அவன் உலக சுகத்தினுடைய இழுக்கப்பட்டு என்ன, அது பாபங்கள் செய்தாவது அந்த சுகத்தை அனுபவிச்சு என்ன, கடைசியில் அவனுக்கு முடிவுங்கிறது ஒன்று இருந்த போதிலும் அந்த பாபம் செய்வதை அவன் விடுவதில்லை. அப்படின்னா என்ன, முக்தி அடைவதற்கு அவன் முயற்சி செய்வதில்லை, இதிலேயே உழன்று கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஐடியா சொல்கிறாரு. அது எப்படி சொல்கிறாருங்க, சுகதே கிரியதே ராமா போக என்ன. ராமா போகன்னா பெண்களுடைய சேர்க்கை இன்பத்தை கொடுக்கிறது. கடைசியில் என்ன, அதனுடைய எஃபெக்ட் பశ్చాத் ஹந்த ஷரீரே ரோக,
அந்த பாவம் என்ன, அப்புறம் அவனுக்கு உடல்ல வியாதிகள் எல்லாம் ஏற்பட்டு கஷ்டப்படுறாமோ என்ன, இந்த சுகத்தை அனுபவிப்பதற்காக என்னெல்லாமோ பண்ணிட்டும் கடைசியில வியாதியினால கஷ்டப்படுறான். எத்யபி லோகே மரணம் சரணம், கடைசியில உலகத்துல கடைசியில அல்டிமேட்டுங்கிறது முடிவு என்பது மரணம் என்று தெரிந்த போதிலும் என்ன, ததபி நமுஞ்சதி பாப்பாச்சரணம், இந்த பாப்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது என்பதிலிருந்து அவன் விடுபடுவதே இல்லை. ஐயோ அந்தன்னா ஐயோ அப்படின்னு வருத்தப்படுறார் அவர். என்ன, மனுஷன் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, இந்த உலக இன்பங்களில் உள்ள பற்றை விட்டு விட்டு என்ன ஈஸ்வரனை நினைக்கிறதுக்கு தோன்றதில்லை. அவன் திருப்பி திருப்பி இந்த பாபத்தை தான் பண்ணிட்டு இருக்கான், இந்த நல்ல வழிக்கு வரதில்லை. என்ன அதனால இதை அவனுக்கு புரியறது இல்லை. இதான் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள். இங்கே வந்திருக்கிற 20-30 பேரை விட்டுருங்க, எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கான், இந்த உலகம்தான் உண்மை, அதில் கிடைக்கிறது தான் நல்லது, என்ன அதுதான் அனுபவிக்கணும், அதுக்கு என்ன செய்தாலும் பரவாயில்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தானே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கா. அதனால இந்த வாழ்க்கைங்கிறதுக்கு ஒரு முடிவு உண்டு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சம்சாரம்ங்கிறதே திருப்பி திருப்பி தான் பிறந்து மறைந்து பிறந்து மறைந்து நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கோம். எனக்கு புரியுறது இல்லையே இது என்ன, வைராக்கியங்கிறது இன்னும் வரலையே அப்படின்ட்டு வருத்தப்படுறாரு. இதுல அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் அர்த்தமனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி சுகலேஷ. கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அர்த்தம் அனர்த்தம் அப்படிங்கிறார். அர்த்தம்னா பணம், அனர்த்தம்னா கேடு விளைப்பதுங்கிறார். பணம் என்பது மனித கொல்லி அப்படின்னு சொன்னான். என்ன அது அர்த்தம் அனர்த்தம் அப்படின்னார். ஏன் அனர்த்தம்னு சொல்றாரு? அது ஏன்னா பணத்தினால எவ்வளவோ காரியங்கள் பண்ணலாமே, எவ்வளவோ சமாஜங்கள் செய்ய முடியுமே. பணம் தானே நம்ம இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமான இது. இல்லாமல் இப்படி இருக்க முடியும் மனுஷன், ஜீவனத்துக்கு அது வேணுமாச்சு அப்படின்னா ஓரளவுக்கு எஸ், ஓரளவுக்கு. பட் ஓரளவுக்கு மேலே போனால் அது அனர்த்தம் தாங்கிறார். ஏன் அனர்த்தம்னா பை இட் செல்ஃப் விட்டுருங்க, பை இட் செல்ஃப் அது அனர்த்தங்கிறது சொல்கிறோம். என்ன நிறைய விஷயங்கள் வச்சுருந்தோம்னா ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்கிறோம். பட் அந்த பணத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான குறிக்கோள் ஆச்சுன்னு வச்சுங்க. நமக்கு என்ன, நம்ம மனசு பூரா அதில் தான் இருக்கும். ஈஸ்வரனை பற்றி சிந்தனை பண்ணுறதுக்கோ நம்மளுடைய லிபரேஷன், நம்மளுடைய முக்தியை பற்றி நினைப்பதற்கோ எங்கே நேரம்? அது இழுத்துட்டே இருக்கே. எவ்வளவு இது பண்ணாலும் அது பாட்டம்லெஸ் பிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் மேலும் மேலும் வேணும்னு தோன்ற ஒழிய அதை விடுறதுக்கான மனசே இருக்க மாட்டேங்கிறது இல்லையா. அதனால மனசை மோர் யூ ஹேவ் த லெஸ் ப்ராப்ளம், அது மோர் ப்ராப்ளம் யூ ஹேவ். இந்த பக்கம் திருப்புறதுக்கு, திசை திருப்புறதுக்கு என்ன அது இருந்துன்னா அதுலேயே தான் போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தேன்னா நம்ம சொசைட்டியில், நம்ம இந்து சொசைட்டியில், சனாதன தர்மத்தில் பணத்துக்கு அந்த முக்கியம் கொடுக்காததுனால தான் நம்ம சோஷியல் ஸ்ட்ரக்சர் வாஸ் டிஃப்ரெண்ட். என்னவா இருந்தது? நம்ம வர்ணாசிரம தர்மத்தில் இருந்தது. ஆசிரமம்னா பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் அப்படின்னு விதிச்சா. என்ன கோல்ஸ் இன் லைஃப், வாழ்க்கையினுடைய குறிக்கோள் புருஷார்த்தம்னு சொல்றப்போ தர்ம அர்த்த காம மோட்சம் தான் முக்கியம்னு சொன்னான், வீடு தான் முக்கியம்னு சொன்னான். தமிழையும் அதே சொன்ன, தர்ம என்ன சொன்ன, அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொன்னான் இல்லையா. அதனால நம்மளுடைய சொசைட்டியில் த கோல் வாஸ் டு கெட் ரிலீஸ். இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு இறைவனுடன் ஒன்றரை கலக்கல் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததே, அதுதான் முக்கியமாக இருந்தது. அதனால என்ன பண்ணா, அதுக்கோசரம் உலகத்தை விட்டுவிட்டு வாழணும்னு சொல்லலை. பொருள் வேணும், இன்பமும் வேணும் ஓரளவுக்கு. பொருளுங்கிறது என்ன? எசென்ஷியல் மினிமம் ரிக்குவயர்மெண்ட். நம்ம சாப்பிட்றதுக்கு ஆகாரம் வேணும், உடை வேணும், வீடு வேணும், மினிமம் எசென்ஷியல் வசதிகள் வேணும். இன்பம்ங்கிறது என்ன? அதுக்கு அடுத்த லெவல். சாப்பாடு வேணும்னா எனக்கு நமக்கு 3000 கேலரி வேணும். அது எப்படி போச்சுனாலும் சரி, சாதமாக போனாலும் சரி அல்லது வெவ்வேறு விதமாக போனாலும் சரி. இன்பம்ங்கிறது என்ன?
நாக்கு கேட்கறது இது வேணும் அது வேணும்னு கேட்கறது என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி போட வேண்டியிருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் வாங்க வேண்டியிருக்கு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய வேண்டியிருக்கு என்ன, அதெல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் உழைச்சி அது அடைந்தாகணும் என்ன. சரி, அதனால இன்பம்ங்கிறது ஒரு லெவலுக்கு ஆல்ரைட். காமம்ங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் தேர் என்ன, தர்ம அர்த்த காமங்கிறது வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி குழந்தைகள் எல்லாம் பெற்று அதெல்லாம் ஓரளவுக்கு அதெல்லாம் செய்ய வேண்டியது தான் என்ன. ஆனால் பியாண்ட் எ லிமிட் தட் ஹஸ் டு ஸ்டாப். தர்மம்ங்கிறது என்ன, தர்மம்ங்கிறது சாஸ்திரங்களில் சொன்னபடி நல்ல கர்மாக்களை செய்து இந்த லோகத்திலும் இல்லாமல் இன்னொரு லோகத்தில் அனுபவிக்கிறதுக்கான வழியை பண்ணிக்கிறதும் தர்மம் தான். இல்லை இந்த அர்த்த காமங்கள் சம்பாதிக்கும் பொழுதோ அதை தர்மசாஸ்திரம் படி செய்கிறதும் தர்மம் தான் என்ன. அதான் தர்மங்கிறத மறந்துடக்கூடாது ஆல் த டைம் அப்படின்னு விதிச்சுட்டு மோட்சம்னு ஒன்று வச்சா என்ன என்ன. அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு தான் சோசியல் ஸ்ட்ரக்சரில் இந்த ஆசிரமங்கள் தர்மங்கள் வச்சா, வர்ண ஆசிரம தர்மத்தை வச்சா என்ன. வர்ணங்கிறது வேற விஷயம். லேட்டஸ்ட் டாக் பண்ண குண கர்ம விபாக யோகம்னு சொன்னார் கீதையில். அது அவளுக்கு ஒரு தொழில்னு வச்சா, அதுலேயும் ஒரு பிரின்சிபிள் இருக்கு. நம்ம மஸ்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் பிரின்சிபிள். காஸ்ட் சிஸ்டத்தை பற்றி நிறைய கண்டமினேஷன் இந்த காலத்தில் நிறைய பேர் இட் இஸ் காஸ்ட்னு சொன்னாலே பாவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கு. இந்த இன் டுடேஸ் கான்டெக்ஸ்ட் இட் இஸ் தேர். பட் அவ விதிச்சவா எதுக்காக அந்த மாதிரி பண்ணினான்னா, கோயில்ல பூஜாரின்னா அவனோட புள்ள அந்த கோயிலுக்கு பூஜாரி, அவருக்கு ஷூட் ஆஃப் அன் இன்கம் என்ன, அந்த மாதிரி போயிட்டு இருந்தது சொசைட்டியில். அவளுக்கு அந்த லிவிங்க்கு அஷ்யூர்ட் ஆன விட்டு தேர் மைண்ட் கேன் பி டைவர்டட் டு காட் ஸ்கிரிப்சர்ஸ். இதுலெல்லாம் மனசை செலுத்தலாம், காம்படிஷன் இல்லை, மனசு ஃப்ரீயா இருந்தது இதுக்கெல்லாம் அப்படின்னு பண்ணினா. வர்ணத்துக்கு ஆசிரமம் என்ன பண்ணா, பிரம்மச்சரியத்தில் கத்துக்கணும், கிரகஸ்தாசிரமத்தில் சம்பாதிக்கணும். அப்புறம் ஒரு லெவல் ஆன உடனே வானப்பிரஸ்தம் போய் விஷயங்கள் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உபாசனை தியானம் அதெல்லாம் பண்ணணும். பெரியவர்கள்ட்ட போய் உட்காந்து அவள்கிட்ட கேட்டுக்கணும். அவள்லாம் அந்த காலத்தில் காட்டுல தான் இருந்தா, முனிவர்கள்லாம் அங்கே போய் அவள்கிட்ட உட்காந்து கேட்டுக்கணும். என்ன ஒன்று ராஜாவா இருக்கிறவோ அவனோட அரசை பிள்ளைகள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தே வென்ட் டு தி ஃபாரஸ்ட். அப்படிதான் பண்ணிட்டு இருந்தா அந்த காலத்தில். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஞானம்லாம் அடைந்த பிறகு டோட்டலி டிவோட்டட் டு என்ன, ஆத்ம விசாரம், ஆத்ம ஞானம், சந்நியாசம், அதுக்கப்புறம் மோட்சம். அதுக்கான வழியை வகுத்திருந்தா. ஸோ நம்ம சொசைட்டி வாஸ் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து முக்தி பெறுவது என்பதுதான் லட்சியமாக இருந்தது. அந்த சொசைட்டியில் இதெல்லாம் ஒர்க் பண்ணிது கரெக்டா. இந்த வர்ணாசிரம தர்மம் சரியா ஒர்க் பண்ணித்ததுல. இப்போ என்னாச்சு, ஹோல் அப்ஜெக்டிவ் ஹஸ் சேஞ்ச். பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், விஷயங்களை அனுபவிக்கணும், எல்லாத்தையும் இது பெறணும் அதை பெறணும், இதில் எத்தனையோ விதமான ஆசைகள் எல்லாம் இது பண்றது. அதுதான் வாழ்க்கையினுடைய கோல். வெஸ்டர்ன் மெட்டீரியல் சிவிலைசேஷன். அங்கே என்ன பண்ற, அமெரிக்காவில் உனக்கு சம்பாதிக்கிறது எவ்வளவு இருந்தாலும் யூ கேன் அக்வயர் திங்ஸ் என்ன. நீ வருஷத்துக்கு $100,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீ கேன் $1 million ஹவுஸ் வாங்கலாம், இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணலாம், எல்லா வித சமாச்சாரங்களும் நீங்கள் ஹையர் பர்ச்சேஸில் வாங்கிக்கலாம் என்ன. அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி என்ன, அங்கே மேலும் மேலும் பொருள் வாங்குறதுக்கு உனக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருந்தது என்ன. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா. அந்த மாதிரி பண்ணதுனால என்னாச்சு, மனுஷனுக்கு ஒரு சின்ன கார் இருந்தால் பெரிய கார் வேணும், சின்ன வீடு இருந்தால் பெரிய வீடு வேணும், குழந்தைகளை இந்த ஸ்கூலில் போடுறதுக்கு பெரிய ஸ்கூலில் போடணும் என்ன. எத்தனையோ விதமான எண்ட்லெஸ் லிமிட்லெஸ் என்ன ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவனுடைய டைம் பூரா எடுத்ததில்லை. அது பண்ணணும்னா என்ன, அதுக்கு சம்பாதிக்கணும்னா உழைக்கணும், ஆஃபீஸில் ஒரு நேரம் உட்காந்துக்கணும். எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்கள் சுவாமிக்கு ஒரு பூ போடுறதுக்கு டைம் கிடையாது, நினச்சி பார்க்கறதுக்கு டைம் கிடையாது. அந்த மாதிரி தட் இஸ் டைப் ஆஃப் அந்த சொசைட்டிக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம், எல்லாம் விட்டுட்டோம். நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன, இந்த பழைய வேல்யூஸ் பழைய இது எல்லாத்தையும் விட்டுட்டோம். நம்ம கேட்கலாம், இப்போ டுடே இஃப் ஐ சே திஸ் ஐ வில் பி கால்ட் அ ஃபண்டமெண்டலிஸ்ட் என்ன. ஃபண்டமெண்டலிஸ்ட் அதுக்கு எத்தனை விதமான அப்யூசிவ் டர்ம்ஸ்லாம் எல்லாம் இருக்கு என்ன. அது பண்ணினா பெரிய குத்தம் அப்படின்னு. மேபி இன்னைக்கு இது ஒர்க் பண்ணாது என்ன, ஒர்க் பண்ணாது இது. பட் அதுதான் வாட் இஸ் ஹேப்பனிங். பட் நம்ம என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பகவானை கொண்டு வரலாம், நம்ம வேல்யூஸ் கொண்டு வரலாம், ஒரு கண்டென்ட்மெண்ட்டை கொண்டு வரலாம், ஒரு வைராகியத்தை டெவலப் பண்ணிக்கலாம். ஈவன் தோ இந்த சிவிலைசேஷன் நம்ம இழுத்த போதிலும் நம்ம அதை ரெசிஸ்ட் பண்ணி என்ன இதில் பண்ணலாம் இல்லையா. தேயம் தீன ஜனாச்சய வித்தம்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய இதில் ஆசைகளில் கொஞ்சம் குறைச்சின்னு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது ஏன் பண்ணக்கூடாது.
ஏன்னா அது நமக்கு சித்த சுத்தியை கொடுக்க போகிறது, ஞானத்துக்கு எனக்கு வைராக்கியத்தை கொடுக்க போகிறது, எனக்கு ஞானத்துக்கு அடிகோல் பண்ண போகிறது அப்படின்னு சொன்னோன்னா ஏன் பண்ணக்கூடாது? நம்ம இந்த மாதிரி அட்வர்ஸ் சோஷியல் சுச்சுவேஷன்லேயும் நமக்கு இது எதிர்நீச்சல். இது அந்த சொசைட்டியில் இட் வாஸ் நேச்சுரல். எல்லாரும் அந்த வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு ஈஸியாக போயிட்டு இருந்தது, ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம குழந்தைகள்லாம் தே ஹேவ் டு கோ அண்ட் கம்பீட். அவளெல்லாம் நீங்கள் வந்து வேத பாடசாலையில் உட்காந்து படிச்சுட்டு அத்தியாயம் பண்ணுங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இட் மே நாட் ஒர்க் இன் டுடேஸ் கான்டெக்ஸ்ட். என்ன நான் இல்லைன்னு சொல்லலை, என்ன ஆனால் நம்ம வேல்யூஸ் ஏன் ஒய் ஸ்டில் வி கேனாட், ஏன் அதை நம்ம விட்டுவிடணும்? அது என்ன இதில் இருந்துட்டு நம்ம அந்த வைராக்கியத்தை டெவலப் பண்ணிக்கலாம். டோட்டலாக அதுக்கு போக வேண்டாம். நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம வி கேன் லீவ் அவர் ஓன் லைஃப் ஆன் தீஸ் வேல்யூஸ் provided we understand these values. என்ன அதான் சொல்றார், அர்த்தம் அனர்த்தம்ங்கிறார். இந்த பணத்துக்காக இது பொருளுக்காக ஓடுவதுங்கிறது இருக்கே அது அனர்த்தம். இது பாவைய நித்தியம் அப்படின்னு எப்பவும் தினம் கான்ஸ்டண்டா அப்படின்னு நினைச்சுக்கோ. நாஸ்தி தத சுக லேச சத்தியம், அதுல சுகம் கொஞ்சம் கூட இல்லை. லேசாபி நாஸ்தி சுகம். என்ன 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 சொல்றார், ஏன் நான் சுகம் இல்லை அப்படின்னு சொன்னா அதை நிறைய தடவை பார்த்துருக்கோம். இந்த அர்த்தத்தில் சம்பாதிக்கிறது துக்கம். அதுக்கோசரம் உழைத்து சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லலை, உழைச்சு சம்பாதிக்கணும். ஆனால் அது மேலே பற்று வச்சுன்னு பண்ண விட சம்பாதிங்க, சம்பாதிச்சு எல்லாருக்கும் கொடுங்க. நம்ம இதில் என்ன பண்ண, நம்ம சொசைட்டியில் என்ன பண்ண அந்த காலத்தில் மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவன். அப்போ வந்து அதிதி தேவோபவன் என்ன, குடும்பற்றவாளுக்கு இந்த சாப்பாடு தானே முக்கியம். என்ன மனுஷனுக்கு that is most important, share with people. that was our principle. முன்னதி நம்ம கம்யூனிஸ்ட் சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்லாம் இப்போ சொல்லலை, அந்த காலத்திலே இருந்திருக்கு. ஈச் அக்கார்டிங் டு தி எபிலிட்டி டு ஈச் அக்கார்டிங் டு இஸ் நீட் அப்படிங்கிற மாதிரி. உன்னால் முடிஞ்சதை செய்ய, சம்பாதி, நிறைய பேர் நிறைய பேருக்கு கொடு. என்ன அந்த மாதிரியான ஒரு சொசைட்டி இருந்தது அந்த காலத்தில். அதை we can still bring it back in our individual lives. சொசைட்டியை மாற்ற முடியாது, பட் நம்ம இண்டிவிஜுவல் லைஃப்ல வி கேன் ஃபாலோ தீஸ். இந்த வேல்யூஸ் நம்ம நிச்சயம் ஃபாலோ பண்ணலாம். என்ன பண்ணிட்டு இதில் பணத்தை சம்பாதிக்கிறது கஷ்டம், அது பொருளை சம்பாதிக்கிறது கஷ்டம், கிடைத்த பொருளை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், நம்ம விட்டு போனாலும் மனசுக்கு துக்கம். அதனால அது எல்லாமே துக்கம்தான். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கையோனை ஏவச்ச, ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கையோனை ஏவத்த. இந்த போகங்கள் இருக்கே எல்லா துக்கத்துக்கு தான் காரணம். ஆத்தியந்தவந்த கௌதேய நதேஸ்வர மதே புதஹான்னர். ஆதி அதுக்கு ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு. அதில் புத்தி இருக்கிறவன் வந்து அதில் போய் ஈடுபட்டு டயத்தை செலவழிக்க மாட்டான். என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். என்ன அது வந்து இதனால நாஸ்தி சுகம் தத லேச சத்தியம். அப்புறம் புத்திராதபி தன பாஜாம் பீதிகி, பணத்தினால பிள்ளைகள்கிட்ட கூட பயம் இருக்குமா. ப்ராக்டிக்கல் தானே இது. நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, இந்த முகல் கிங்ஸில் பார்த்தோன்னா அவுரங்கசீப் அப்பாவெல்லாம் உள்ள ஜெயிலில் அனுப்பிச்சிட்டான். என்ன யார் அவனுக்கு முன்னாடி கூட ஒருத்தன், யார் ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ஜஹாங்கீர் சம்படி ஆர் ஷாஜா. அது பணம் நிச்சயம் எத்தனையோ ப்ராப்ளம், பணம்ங்கிறது எத்தனையோ ப்ராப்ளத்தை கொண்டுறது. என்ன அப்பா பிள்ளைகள்கிட்ட ப்ராப்ளம் என்ன, அப்பா வந்து பணம் சம்பாதிச்சிருக்கார், அவன் பிள்ளை வந்து இவன் செலவழிக்கணும் அப்படின்னா அதுலேயே அதான் ப்ராப்ளம், கான்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இல்லையா. புத்திராதபி தன பாஜாம் பீதி. என்ன இதில் வந்து இந்த நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன்லாம் பணத்தினால கெட்டு போகிறது. பணம் இல்லைன்னா அந்த ப்ராப்ளமே இருக்காது. அப்பா பிள்ளைங்கிறது அந்த அன்பு பிரியங்கிறது நேச்சுரலாக இருக்கிறது இருக்கும். பணம் வந்து குறுக்க விழுந்து எல்லா ப்ராப்ளமும் கொண்டு விடுறது. என்ன ஆகுது இப்போது அப்பா பிள்ளைகள்லாம் எடுத்துன்னு வச்சு புத்திர தன பாஜாம் பீதிங்கன்னா இது மாத்திரம் இல்லை, ஜெனரேஷன் கேப். என்ன ப்ராப்ளம் ரெண்டு பக்கத்துலையும் இருக்குது. ஐ ஒன்ட் புட் ஒன்லி ஆன் தி சில்ட்ரன். என்ன பேரண்ட்ஸ்கிட்டையும் நிறையா ப்ராப்ளம் இருக்குது. என்ன அவள் வந்து சில்ட்ரன் ஆர் லிவிங் இன் அ மோர் காம்படிட்டிவ் வேர்ல்டு. நம்ம இருந்ததை விட கஷ்டமான இதில் தான் இருக்கா. நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து காலேஜ் போய் சேர்றதே 1950. என்ன லயலா காலேஜ் மாம்பரத்தில் இருந்தோம். அப்போது நானும் என் ஃப்ரெண்டு சைக்கிளில் போய் என்ன எங்களோட எஸ்எஸ்எல்சி புக் எடுத்துன்னு போய் பணத்தை லயலா காலேஜில் போய் பணத்தை கட்டிட்டோம். வீட்டுக்கு வந்து அப்பா ஒன்றுமே பண்ணல, ஹி ஹட் நத்திங் டு டூ. ஏன்னா அப்போல்லாம் இட் வாஸ் ஜஸ்ட் சிம்பிள், உனக்கு மார்க் வாங்கியிருந்தேன்னா போனேன்னா கேட்டால் கொடுத்துருவான், ப்ராப்ளமே கிடையாது. என்ன தெர் வாஸ் நோ டிஃபிகல்ட்டி அட் ஆல். அப்புறம் கேரியர் வெரைட்டிஸும் ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது. படித்து இன்டர்மீடியட் பாஸ் பண்ணி இன்ஜினியரிங் போறியா, மெடிசன் போறியா, இல்லை பிஏ பிஎஸ்சி, ஒரு 5-6 ஒரு வெரைட்டிஸ், அவ்வளோதான். அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று நர்ஸ் இதில் ஒன்று சேர வேண்டியது. அப்புறம் ஏதாவது ஐஏஎஸ் ஏஎஸ் பார்க்க வேண்டியது, இல்லை மினி வென்ட் அக்கௌண்ட் ஜெனரல் ஆஃபீஸ் ஆர் சம்வேர் தேரலாம், அப்படி போயிட்டு இருந்தது. இப்போ பாருங்க
எத்தனை வெரைட்டிஸ், எவ்வளோ காலேஜஸ், அது இது, அதுக்கு என்ன காம்படிஷன், அதுக்கு எவ்வளோ பணம், என்ன செலவு, கரப்ஷன், அது இது, so many things. They are living in a very difficult world, all said and done. அங்கே போனால் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போனான்னா அங்கே சாஃப்ட்வேரில் டிப்ரெஷன் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் இருக்க முடியாது, இங்கேயும் வர முடியாது, எத்தனையோ விதமான ப்ராப்ளம்ஸ் வாழ்க்கை இருக்கு இல்லையா? அதனால அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது இட்ஸ் நாட், தேர் லைஃப் இஸ் நாட் வெரி ஈஸி. அதையும் பிரிவாளர் இருக்கோ அதை புரிஞ்சுக்கணும். அது அந்த ஜெனரேஷன் கேப்புங்கிறது நம்மளுடைய திங்கிங் கொஞ்சம் ஓரளவுக்கு அவுட் மோட் ஆகிடுறது, இந்த காலத்தில் எல்லாம் இதாகிடுறது. திஸ் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் த திங்ஸ் விச் ஸ்ட்ரக் மீ வாஸ் ரீசென்ட்லி, இப்போல்லாம் முன்னெல்லாம் கல்யாணம்னா பாய் அண்ட் கேர்ள், இன் அவர் டைம்ஸ் 5-6 years ஏஜ் டிஃப்ரென்ஸ். வி ஆல்வேஸ் தாட் ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 6 years or 7 years இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டோம். It comes in handy also now. As I am growing older, I am able to she is able to support me better. இப்போ என்ன, I understand 2 வயசுக்கு மேலே they don't want difference, age difference. 1 year 2 years maximum. ஆல்மோஸ்ட் அது வேற இல்லை. ஸோ இதெல்லாம் அப்புறம் அந்த காலத்தில் ஏதோ பொண்ணுன்னு பாப்பா கல்யாணம் பண்ண. இப்போன்னா என்ன ப்ராப்ளங்கிற பிள்ளைகள் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறதோ, அப்ரூவ் பண்ணுறதோ, பொண்கள் அப்ரூவ் பண்ணுறதோ, கெமிஸ்ட்ரி சரியா இல்லை அப்படிங்கிறான். எல்லாம் எழுதிங்க அவர் கெமிஸ்ட்ரி இஸ் நாட் ஆல் ரைட் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. ஸோ இதெல்லாம் ஜெனரேஷன் ஹஸ் மேட் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அதுவும் ஆயிண்டிருக்கு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போயிடுது. ரைட் இல்லை, இதுக்காக சொல்ல வரேன். சோமனி புத்திராதபி தனபாஜாம் பீதி சர்வைத்ரேஷா விகிதாரிதி. எல்லா இடத்துலையும் இதே தான் கதை. சர்வைத்ரேஷா விகிதாரிதி தான் இந்த கதை தான் எல்லா இடத்துலையும். இங்கேயும் அங்கேன்னு இல்லை. இந்த ப்ராப்ளம் ஆல்வேஸ் தேர். ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்டிங் மஸ்ட் பி தேர். இஃப் யூ ஆஸ்க் மீ, பெரியவாளுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மோர் இன் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லை, நம்ம வெரி ஆஃபன் வி டென் டு திங்க் குழந்தைகள்லாம் நம்ம மதிக்கிறது இல்லை, நம்ம இது பண்ணுறது இல்லை, அதை பண்ணுறது நமக்கு ப்ராப்ளம் அடிக்கடி வரதில்லை. வந்ததுன்னா நம்ம தான் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஈகோ பழக்கத்தை குறைச்சிக்கணும். வாழ்க்கையில் நிறையா பார்த்துருக்கோம் நம்ம. அண்ட் இந்த மாதிரி சத் சங்கத்துக்கு வந்தோன்னா நிறைய விஷயங்களை கேட்டு இது பண்ணி மனசு நிச்சயமாக ஓரளவுக்கு பக்குவமாய் அக்செப்டன்ஸ் வரும். அல்டிமேட்லி அக்செப்டன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அந்த அக்செப்டன்ஸ் நிச்சயம் வரும். அதனால பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அவன் ஒத்தந்தான் இன்னைக்கு மாறாமல் அவன் கூட இருக்கிறவன். மிச்சம் எல்லாரும் மாறிவிடுவா. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன் எல்லாரும் மாறிவிடுவா. அவன் மொத்தம்தான் இன்னைக்கும் நிரந்தரமாக உனக்கு கூட இருக்கிறவன் மொத்தம்தான். அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்து பார்க்குறியா? பிராணாயாமம் பிரத்யாகாரம் நித்யா நித்ய விவேக விசாரம் யாப்ய சமேத சமாதி விதானம் குர்வவதானம் மகதவதானம் கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஸோ இந்த சாதனைகள் ஞானம் முக்கியம்னு சொன்னார் இல்லையா? ஞான விஹீனா மூட தே பச்சந்திய நரக நிகூடகான்னு சொன்னார் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த ஞானம் அடையிறதுக்கான வழிகள் பற்றி சொன்னார். சொல்லிவிட்டு அதில் சத் சங்கம் பற்றி இதெல்லாம் பற்றி சொன்னார். இப்போ அஷ்டாங்க யோகம், தியானம், அதாவது மனதை நிலைநிறுத்துறதுக்கான முறைகளை பற்றி, இந்த பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம் அப்படின்னுட்டுலாம் இருக்குது. அப்புறம் சாதன சதுஷ்டய சம்பத்திலாம் இருக்குது. எப்படி இந்த ஞானத்தை அடைவதுங்கிறத பற்றி தான் இந்த இதில் சொல்கிறார். நித்யா நித்திய வஸ்து விவேக விசாரம் அப்படிங்கிறார். அப்புறம் ஜாப்பிய சமேத சமாதி விதானம், ஜபம், சமாதி தியானம், இதனுடைய இது இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். இதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். அடுத்த கிளாஸில் இதை முடிச்சுடலாம். பஜகோவிந்தன் சம்மரி ஆல்சோ.